இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விமன் என்டர்பிரனர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கல்பனா சரோஜ். 1961 ரொப்பர்கேடா அப்படின்ற ஒரு வில்லேஜில் மகாராஷ்டிராவில் தான் இவங்க பிறக்கிறாங்க. இவங்க ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே பயங்கரமாக எல்லா இடத்துலையுமே ஒதுக்கப்படுறாங்க. இவங்க பிறந்ததுலேருந்தே இவங்க பார்க்காத கஷ்டமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட 12 வயசில் இவங்கள பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணி வச்ச பையனுக்கு 10 வயசு இவங்களோட அதிகம். விச் மீன்ஸ் அந்த பையனுக்கு 22, இவங்களுக்கு 12 வயசு. கல்யாணம் ஆன உடனே அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போயிட்டு இவங்க வாழ்கிறாங்க, மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லம்மில். ஆனால் கல்யாணம் ஆன முதல் நாள்லேருந்தே இவங்களுக்கு ஒரே பிரச்சனை, பயங்கரமாக அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி. ஒரு லெவலுக்கு மேலே இவங்களால் அதை பொறுத்துக்கவே முடியல. இவங்கள பார்க்க வந்த அவங்க அப்பாவும் இதை தாங்க முடியாமல் தான் பொண்ணை தான் கூடவே ரொப்பர்கேடா வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போனால் அங்கேயாவது பிரச்சனை முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம சொசைட்டியை பற்றி தான் தெரியுமே, வாழாமல் வந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஒரு கஷ்டம் நடக்கும்னு அவங்கள எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க. சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுலாம் போயிடுறாங்க. சரி, இதுக்கு சூசைடு ஒரு தீர்வு கிடையாது, எப்படியாவது நம்ம சாதிச்சே காட்டணும் அப்படின்ட்டு திருப்பி மும்பைக்கு போகிறாங்க. மும்பைக்கு போயிட்டு ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே அவங்களால என்ன படிக்க முடியுமோ அதையுமே படிக்கிறாங்க. எப்படியோ கவர்மெண்ட்டில் ஒரு லோனை வாங்குறாங்க. வாங்கி டெய்லரிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெய்லரிங் பிஸ்னஸ் இவங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. இதிலிருந்து ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்லேருந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2001 காமனி டியூப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை இவங்க எடுக்கிறாங்க. அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனியாக மாற்றினாங்க. இவங்களுக்கு 2013 பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குறாங்க. இப்போ இவங்களோட சொத்து மதிப்பு 100 கோடிக்கும் மேலே. என்றைக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ கல்பனா சரோஜ் பற்றி திங்க் பண்ணிக்கோங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமையிலிருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. சைல்டு மேரேஜ், ஃபிசிக்கல் அப்யூஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிஇஓவாக பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின ட்ரூ இன்ஸ்பிரேஷனாக இன்றைக்கி மாறி இருக்காங்க. இதே மாதிரி இன்ஸ்பைரிங்கான ட்ரூ ஸ்டோரியை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.